குறிப்பிடுகிறார். அவர் நம்மை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படல. ஒரு இடத்துல சொல்லுகிறார், இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. என்ன சொல்றார்? உங்களை வெரி குட், சிநேகிதர் என்கிறேன். வேற ஏதாவது உறவு இருக்கா? இருக்குங்க. அவர் நம்முடைய எஜமானன், நாம் அவருடைய வேலையாட்கள் அல்லவென்றால் அடிமைகள். பாருங்க, அவர் நம்முடைய தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள். அவர் நம்முடைய ராஜா, நாம் அவருடைய பிரஜை. அவர் நம்முடைய சகோதரர், அவர் நம்முடைய சிநேகிதன், அவர் நம்முடைய எஜமானன். மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு பரிசுத்த மத்தேயு எழுதப்பட்ட எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் முதல் 12-13 வசனங்களில் அவர் சொல்லுகிற அந்த உவமையிலே நாம் பார்க்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது என்ன உறவை பார்க்கிறோம் தெரியுமா? தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கும். மணவாளன், அவர் நம்முடைய ஞான மணவாளன், நாம் மனையாட்டி. திருச்சபை பிரைடுன்னு சொல்லுவாங்க, மனையாட்டி. அவர் நம்முடைய ஞான மணவாளன். He is our spiritual bridegroom and the church is his bride. எவ்வளவு உறவுகள் இருக்கு பார்த்தீங்களா ஆண்டவருக்கும் நமக்கும்? அந்த அவர் ஞான மணவாளன், நாம் அவருடைய மனையாட்டி என்கிற அடிப்படையிலே தான் அவர் அந்த உவமையை அவர் மிக சிறப்பாய் ஆண்டவர் சொல்லுகிறார். பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு சென்ற 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறது. சரி, அந்த 10 பேரிலே 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். 3ஆம் வசனத்தை வாசிங்கய்யா. புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார். அருமையானவர்களே, இன்றைக்கு ஏன் நமது அருமை ஆண்டவராகிய இயேசு இந்த 10 பேரிலே 5 பேரை புத்தியற்ற மக்கள் என்றார்? அதைதான் நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஏன் அவர்களை புத்தியற்றவர்கள், 5 பேரை புத்தியற்றவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்? புத்தியற்ற கன்னிகைகள் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தினாங்க. ஆனா ஆயத்தப்படுத்த வேண்டிய அந்த எண்ணெயையோ அவர்கள் ஆயத்தப்படுத்தாமல் போய்விட்டார்களே. மங்கைய 10 கண்ணிய மானமகனை சங்கை பண்ணிட சொல்லிக்கும் உடைகளில் நிறைந்து தீவட்டி கொண்டு, சொல்லிக்கும் உடைகளில் விளங்கும் தீவட்டி கொண்டு நீதமுடன் பணிந்து நிறைந்தனவே சிறந்து, புனிதமுடன் பணிந்து நிறைந்தனவே சிறந்து, மங்கையர் 10 கண்ணிய மானமகனை சங்கை பண்ணிட எண்ணின. எண்ணையாத்தை மறந்து தம்மை அலங்கரித்து, என்னை அதை
மங்கையர் பத்து கண்ணியர் ஆனமகனை சங்கை பண்ணிட எண்ணினர் ஆனமகனை சங்கை பண்ணிட எண்ணினர். ஞானமுள்ள மற்றைந்து பாத்திரத்தென்னை வைத்து ஞானமுள்ள மற்றைந்து பாத்திரத்தென்னை வைத்து கால முழங்க பங்கு ஆனமகளுக்கு கால முழங்க பங்கு ஆனமகளுக்கு மங்கையர் பத்து கண்ணியர் ஆனமகனை சங்கை பண்ணிட எண்ணினர் ஆனமகனை சங்கை பண்ணிட எண்ணினர். மங்கையர் பத்து கண்ணியர் ஆனமகனை சங்கை பண்ணிட எண்ணினர் ஆனமகனை சங்கை பண்ணிட எண்ணினர்.